Hello my dear friends, welcome back to my channel kristi the Genie. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம். எல்லா லேடிஸ்க்கு ரொம்ப சூப்பரா பிடிக்கும் இந்த வீடியோ. ஏன்னு நீங்க யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா ஏன்னா இத நிறைய டைம் கிச்சன்ல நம்ம அனுபவிச்சிருப்போம். அதனால அத பத்தின ஒரு க்ளீனிங் வீடியோ தாங்க இது. வாங்க வீடியோக்குள்ள டைரக்டா போயிரலாம். நம்மளோட chimney cleaning அதையும் சேர்த்து பண்ணிட்டோம்னா ஒரே வேலையா எல்லாமே சீக்கிரமா முடிஞ்சிரும். அதனால இந்த பால் பாத்திரம், இந்த வடச்சட்டி, அப்புறம் அதோட நம்மளோட chimney இதையும் சேர்த்து எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம்ன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதாங்க chimney. இது ஃபேபர்ல வாங்கினது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது இந்த chimney. இது இப்போ இந்த கொரோனா டைம்ன்றதுனால யாரையும் வீட்ல விடாததுனால இந்த chimney இப்படி ஒரு 3 months க்ளீன் பண்ணாம இருக்கிறதுனால இப்படி அங்கங்க ஆயில் நிறையவே ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஆயில் பேஸ்ட்டை நம்ம என்னதான் சோப் பவுடர்ல போட்டு நீங்க க்ளீன் பண்ணாலும் அது போகவே போகாது. அவ்வளோ ஆயில் பிசுக்கா இருக்குது இந்த chimney. இதுக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இந்த சிம்னியோட ஃபில்டரை தான் நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண போகிறோம். இந்த ஃபில்டரில் இருக்கிற இந்த நாப் இருக்கு இல்லையா, இந்த நாபை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஃபில்டரை லேசாக கீழே புல் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். மிஷன் ஃபெயிலியர். ஓகே, இப்போ ஓப்பன் ஆகிட்ட பிறகு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்மளோட சிம்னி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த சிம்னியில் டாப் அண்ட் ஃபுல் இந்த ஆயில் படிஞ்ச இது அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இது டச், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டச் சிம்னி. இந்த இடத்துல டச் பண்ணி அதோட இதுவே இதாயிடுச்சு. ஸோ இதுதான் பவர் பட்டன். இப்போ இதை ப்ரெஸ் பண்ணோன்னா ஆன் ஆகும். மிஷன் ஃபெயிலியர். இப்போ இதில் 1 2 3 அது ஃபேனோட ஸ்பீடு. அதுக்கப்புறம் இது சிம்னியில் இருக்க லைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேன் ஆன் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டப் ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த டப்பில் இந்த சிம்னி முங்குற மாதிரி நீங்கள் இதில் வச்சுருங்க. ப்ளேஸ் பண்ணிட்ட பிறகு இது ஃபுல்லாக நீங்கள் ஹாட் வாட்டர் ஊற்றணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கெட்டில்லையே ஹாட் வாட்டர் கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்டவ்லேயும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பாயிலிங்கான ஹாட் வாட்டரை எடுத்து நம்ம இந்த இது ஃபுல்லாக மேலே இது முங்குற அளவுக்கு நீங்கள் ஊற்றிடுங்க. ஆல் ஸ்மோக்கி. இதுதான் காஸ்டிக் சோடா. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடா அப்படின்னு எழுதியிருக்கோம். ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரி தான் இது இருக்கும். இது ரொம்ப ஹாட். நீங்கள் வாட்டரில் போட்டவுடனே ரொம்ப ஹீட் ஆகிடும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இதை வெறும் ஹேண்டில் நீங்கள் ஒர்க் பண்ணாதீங்க. க்ளவுஸோ இல்லாட்டினா வேறு ஏதாவது போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணுங்கள். இந்த காஸ்டிக் சோடா இது எவ்வளோ எம்எல்னு பார்த்தீங்கன்னா, இது எம்எல் இல்லை, இது எவ்வளோ கிராம்ஸ்னு பார்த்தீங்கன்னா 350 கிராம்ஸ். இந்த 350 கிராம்ஸ் 280 ருபீஸ்க்கு அமேசானில் கிடைக்குது. நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக கூட வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுறாங்க. காஸ்டிக் சோடா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சிம்னி கிளீனிங்கு, ட்ரெயின், அந்த ஹோஸ் பைப் இருக்கு இல்லையா சிங்க்கில், அதில் ஏதாவது அடைச்சிச்சின்னா அதை கூட இதில் வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா சிங்க்கு, பைப்ஸு, அப்புறம் எதெல்லாம் உங்களுக்கு அடைப்பு இருக்குதோ அதெல்லாம் இது யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இந்த காஸ்டிக் சோடாவோட ரேட்டு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
இதுதான் வந்து அந்த கிவி ட்ரைனெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் கூட இந்த மாதிரியான காஸ்டிக் சோடா வந்து ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஹேண்ட் வச்சு நம்ம க்ளீன் பண்ணணுன்ற நெசசிட்டியே இல்லை. இதை போட்டுட்டு ஒரு 2 to 3 hours அப்படியே விட்டுட்டிங்கன்னா நம்ம எப்படி வாங்கின புதுசில் எப்படி சிம்னியோட ஃபில்டர் இருந்ததோ அதை மாதிரியே நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இந்த காஸ்டிக் சோடா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரியான ஸ்டோரேஜ் பாக்ஸில் தயவு செஞ்சு வச்சிடாதீங்க. கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வச்சிடலாம், நம்ம அடுத்த டைமுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பிளாஸ்டிக் இதையே வந்து சாப்பிட்ரும். இது வந்து எனக்கு ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. எனக்கு இந்த மாதிரி இதே பாக்ஸ்லேயே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இது ஃபுல்லாகவே என்ன ஆகிடுச்சுன்னா அப்படியே மெல்ட் ஆகி இதாகிடுச்சு, வேஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ 300 கிராம்ஸ்னால் 300 கிராம்ஸ், 200 கிராம்ஸ்னால் 200 கிராம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து மணி பெனிஃபிட்டாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம தேவையில்லாத அன்னெசரி இதெல்லாம் நம்மளுக்கு இருக்காது. ஸோ இப்போ வந்து இந்த காஸ்டிக் சோடாவை நம்ம அதில் போட்டுடலாம். அந்த ஹாட் வாட்டர் பண்ண இதில் போடலாம். கையில் வந்து தயவு செஞ்சு தொட்டுறாதீங்க. அது தண்ணியில் போட்ட உடனே வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி நீங்கள் போட்டுருங்க. பார்த்தீங்களா ரியாக்ட் பண்ணுது, எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள் வாட்டரில். இந்த சிம்னி ஃபில்டர் வந்து நல்லா 1 hour வந்து க்ளீன் ஆகிறதுக்குள்ளேயும் நம்ம வந்து இந்த சிம்னியை வந்து க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம அந்த காஸ்டிக் சோடா போட்டு க்ளீன் பண்ணக்கூடாது. அது வந்து பெரிய ஒரு முட்டாள்தனமான வேலை. இப்போ இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து தின்னர். இந்த வுட் ஷாப்லலாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா சாதாரண கடையிலேயே கூட கிடைக்கும். இந்த கார்பெண்டர் ஒர்க் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த தின்னரை. இந்த தின்னர் வச்சு தான் நம்ம எப்படி இதை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ண போகிறோன்றதை நான் காட்டுறேன். அதுக்கு வந்து நமக்கு ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லைன்னா துணியோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ரீயூசபிள் டிஷ்யூ பேப்பரை வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த டிஷ்யூ பேப்பரை வந்து நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து துணி மாதிரி தான் இருக்கும், கிளாத் மாதிரி தான் இருக்கும் இந்த டிஷ்யூ பேப்பர். நம்ம சாதாரண டிஷ்யூ பேப்பர் வாங்கினோன்னா அது வந்து இதாகிடும், அதாவது ஒரு யூஸ் தான் வரும். இது வந்து ஒரு 3-4 டைம்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியில் வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து வாங்கியாச்சு. இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் வந்து கடையிலலாம் விற்கிது. இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் ஸ்பூன் அண்ட் பவுல் அதுவே கூட இனஃப் தான். இப்போ இதை வந்து இதுல போட்டு ஸ்ப்ரே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். இந்த ஸ்ப்ரேயோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பு, 28 rupees தான். சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். அப்படிதான் வரும். ஓகே, இப்போ தொடச்சிடலாம். பாருங்கள் நல்லா க்ளீன் ஆகிட்டுருக்கு. ஈஸியாக சீக்கிரமாக எவ்வளோ புதுசு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கை வைக்கிறதே தெரியாத மாதிரி இருந்தது அச்சுப்பட்டு. இப்போ வந்து நல்லா உங்களுக்கு அந்த அழுக்கெல்லாம் போயிட்டு அந்த பவர் பட்டனே நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்ம க்ளீன் பண்ண உடனே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டேன்னு நம்மளோட சிம்னி. இப்போ நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்கள் ஃபேஸில் தெரியாமல் திருப்பி வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபேஸு ஃபுல்லாக ஆகிடும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து எண்ணெய் பிசுக்கு வந்து நிறைய இருக்குன்னு பாருங்கள். அப்படி கை வச்சு தொடச்சோன்னா போகவே இல்லை. இதை வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஊற்றிட்டே வந்துடுங்க.
சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சின்னு பாருங்கள். அப்படியே பல 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 பலன்னு இருக்குது. ட்ரை ஆன உடனே ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளோட சிம்னி. நம்மளோட சிம்னி ஃபில்டர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு க்ளீனாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆஃப்டர் ஒரு 1/2 hour கழிச்சு பாருங்கள், இவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்மளோட ஆயிலெல்லாம் போய் எவ்வளோ வந்து பளிச்சுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. ஸோ இந்த ஏரியா மட்டும் இன்னும் வந்து அது க்ளீன் பண்ணணும். இன்னொரு 1/2 hour விட்டிங்கன்னா அது ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடும் நம்மளுக்கு. பட் இந்த சிம்னி பாருங்கள், வாவ், ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு. அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது, புது ஃப்ரெஷ் பீஸ் மாதிரி. இதை வந்து இந்த பால் பாத்திரத்தையும் இதிலே வச்சிடலாம். இதையும் இதுக்குள்ளே போட்டுடலாம். முங்குற அளவுக்கு இதுலேயும் காஸ்டிக் சோடா ஆட் பண்ணிடுங்க. இதை வந்து எது ஓகே, இதுதான் உள்ளார. ஏன்னா இந்த நாபு தான் வந்து கீழே இருக்கணும், இது வந்து உள்ளார போகணும். ஸோ இதை வந்து இந்த ரெஸ்ட்டில் அழகாக ப்ளேஸ் பண்ணிடணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு கையை எடுத்துகிட்டு இது புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி லாக் பண்ணிட்டா அது வராது. நம்மளுக்கு நல்லா ஷைனிங் ஆகிடுச்சுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்னியாக இருந்தாலும் சரி, அடிப்பிடிச்ச பால் பாத்திரமாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே ரிசல்ட் தான். ஆனால் இதுதான் இன்னும் கூட கொஞ்சம் தேய்க்கணும். இது வந்து இவ்வளோ தூரத்துக்கு ரிசல்ட் வந்தது. ஐ எம் ஹாப்பி வித் இட். See you, bye bye in another video. Bye bye.